நடத்தும் தொடர் இணைய பயிலரங்கம். இன்று 1146வது நாள். 2023இல் நற்பலவி என்ற அமைப்பு காலை 5:27லிருந்து 6:15 வரை ஒரு இணையவழி பயிலரங்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, அந்த நேரத்தில் நம் குமரேசன் சார் ஃபவுண்டர் அவர் தலைமையில் ஆரம்பிச்சு இமிடியட்டாக அதை கையில் எடுத்து வழிநடத்தி செல்லும் பொறுப்பு வந்து நம்ம நாராயணன் சார்கிட்ட கிடைச்சது. இன்றைய பொழிவாளர் அவர் அதை சிந்தனையை எடுத்து சென்று இன்று பல பேர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வழிபடியா நிறைய பேர் சுமதி மேடம், நம்ம அவர் பேர் என்ன சார், நம்ம கடைசியா போனாங்களே சுமதி மேடம், பிருத்திவிராஜன். பிருத்திவிராஜன் அது பேர் டக்குனு வாயில வரல. பிருத்திவிராஜன் சார், அது பிறகு சிவகணி மேடம், திருசேகரன் சார், நிறைய பேர் எடுத்தெடுத்து அதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த வழியில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு சிறப்பான நிகழ்வுகளை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நற்பலர் அமைப்பில் தூணாக விளங்கிய நாராயணன் சார் இன்றைய பொழிவாளராக இருக்கிறாங்க. மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர். அந்த வகையில் வந்து இந்த மாத தலைப்பு வந்து தலை அப்படிங்கிற தலைப்பு தான். இன்றைய பயிற்றுனர் ஒரு பயிற்சியாளர், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், ஒரு வருங்கால ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டோட அப்பா, அருமையான 2 மகள்களுக்கு சொந்தக்காரர், இனிமையான தன்னுடைய மொழிகளால் தனக்கே ஒரு உரிய பாணியில் அருமையான நிகழ்வுகளை கொடுத்து கொண்டிருக்கும் இவர் என்னை பல தளங்களில் அறிமுகப்படுத்தியவர். அந்த வகையில் இன்றைய பயிற்சியாளர் நாராயணன் சார் அவர்களை தலை என்ற தலைப்பில் அழகான உரை அளிக்க அழைக்கிறேன் உங்கள் சார்பாக. ஃப்ளோர் இஸ் யுவர் சார். நாராயணன் சார். எல்லோருக்கும் காலை வணக்கம். நட்புலரி இந்த ஆன்லைன் பயிற்சி வந்து இன்றைய 1146வது நாள். ஆம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 1146வது நாள் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சம் மற்றும் இந்த அமைப்பாளர், இதன் ஃபவுண்டர் குமரேசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த மாதம் தலை, எனக்கு முன்னாடி 18 பேர் 18 பார்வையில் பேசியிருப்பாங்க. நான் இந்த தலை என்ற தலைப்பில் ஒரு 3 மெயின் தலைப்பாக வச்சு நான் பேசுகிறேன். ஒன்று, தலை அப்படின்னா நம்ம உடம்பு. இந்த உடம்பு எஞ்சான் உடம்புக்கு இந்த சிறதே பிரதானம்னு சொல்லுவாங்க. அதாவது தலை தான் மெயினாக. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு 7 அடி 6 அடி 5 அடி எத்தனை அடி இருந்தாலும் மனிதர்களுக்கு வந்து கமாண்டிங் கொடுக்குற இடம், அதாவது எப்படி இருக்கணும், என்ன பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணுற இடம் வந்து இந்த தலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூளை அப்படின்னு, அது மிஞ்சி போனால் 1/2 கிலோ சொல்கிறாங்க, 200 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் இந்த இவ்வளோ பெரிய உடம்பை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது தலை கரெக்டாக அமைந்தால், அதாவது தலை விதி அப்படின்னு சொல்கிறாங்க, தலை எழுத்துன்னு சொல்கிறாங்க. அந்த தலை வந்து கரெக்டாக அமைஞ்சால் இந்த இப்பேற்பட்ட உடம்பை கூட நம்மளால் சீர்திருத்த முடியும், கரெக்டாக கொண்டு போகும்னு சொல்லும்போது இந்த தலை இவ்வளோ ஒரு முக்கியமானது தலைப்பு அப்படின்னு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தலையை வந்து நான் வந்து 3 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று, குடும்பம். குடும்பத்தில் தலை, தலைமை, தலைவர், தலைவி, இவங்களோட ரோல் என்ன. அடுத்தது, நம்ம வந்து குழந்தையாக இருந்து படிப்பு தொழிலுக்கு போகிறோம். அந்த இடத்துல இந்த தலை எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்குது, அதுக்கு தேவையான பயிற்சிகள், தேவையான உதவிகள் எப்படி அமையுது. அடுத்தது சமுதாயம். இப்படி மூணு கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன்.
இதில் குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தலைவர் தலைவி, அதாவது அப்பா அம்மா தான். இந்த அப்பா அம்மா தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான நபராக கருதுங்க. அவங்க எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு சின்ன ஒரு 5, 6 முக்கியமான கடமைகளை அவங்க செஞ்சாங்கன்னா அந்த தலைவர் கீழே இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு அது கடத்தப்படுகிறது. அது அவங்க தலைவர் தலைவியா மாறும்போது அப்படி இந்த சமுதாயம் ஒரு நல்ல சிந்தனையை நோக்கி போகும். அப்போ ஒரு குடும்பம் இருந்தா ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகள். ஒன்று, அந்த குடும்பத்தில் தலைவராக தலைவியாக இருக்கும் பாசத்தோடு இருக்கணும். ஒன்று, அதாவது என்னென்ன எந்த குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம குழந்தைகள் அது என்ன ஒரு தவறு செஞ்சாலும் சரி அதை வந்து சுட்டி காமிக்கிறது வந்து ஒரு மனக்கோணற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம பாசத்தை கொடுத்தா நிச்சயம் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கும். இன்னொன்று, ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இப்போ சில குழந்தைகளே அடம் பிடிக்கும் அப்படிம்பாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம குழந்தைகள் என்ன எதிர்பார்க்குன்னு பார்த்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அது என்னைக்கு எதிர்பார்க்காத அன்னைக்கு அந்த பொருளை கொடுக்கும்போது இன்னும் ஒரு உணர்வோட பாச உணர்வோட தாய் தந்தையை அந்த குழந்தைகள் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு நம்மளை போற்றி பாராட்டும். அடுத்தது 3வது நம்பிக்கை. நம்ம குழந்தைகள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம குழந்தை மேலே நம்மளே நம்பிக்கை வைக்கலன்னு மித்தவங்க யார் இருப்பாங்க? ஒரு ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அந்த தவறை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு அந்த அறிவுரை நம்ம வளர்த்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒன்று குழந்தை பண்ண முடியலையா, அப்போ நம்ம என்ன சொல்லணும், நேர்மறையா, எப்போ நீ செய்ய முடியலன்னா இந்த வேலை யார் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கைத்தன்மையை நம்ம கொடுத்தோன்னா அந்த குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4, அறிமுகம். இது ஒரு முக்கியமானது. நம்ம தலை வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தலைவர்கள் தலைவின்னு சொல்றது. நம்ம குழந்தைகளை என்னென்னா மித்தவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துறதோ அல்லது வெளியில் கூட்டிகிட்டு போகிற பழக்கமே இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏதோ ஒரு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. இந்த கல்ச்சர் வந்து வேற மாதிரி இருந்தது. ஒரு விசேஷம் வீடாக இருந்தாலும் எல்லாத்தையும் போய் அத்தை மாமா சித்தப்பா எல்லா உறவு முறைகளையும் தெரியும். இன்னைக்கு உறவு முறைகளை நேர பேசுகிறோமா அப்படின்னு தெரியல. எல்லாமே ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவில் இதுதான் அத்தை இதான் மாமா இதான் சித்தப்பா அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது என்னென்னா நாளைக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு தளம் இல்லாதனால தான் நிறைய இடத்துல குழந்தைகள் தவறான பாதையை போகுது. அதனால இந்த அறிமுகம் அப்படின்னு இருக்கிறத கொஞ்சம் கடைபிடிக்கணும். அடுத்தது, குழந்தைகள் சொல்றத கேட்கணும். இப்போ நிறைய வீட்டில் அது ஒரு கேட்குற தன்மையே குறைஞ்சிருச்சு. அதாவது நம்ம என்ன வேலையாக இருக்கட்டும், ஒரு குழந்தை வந்து நம்மகிட்ட பேச வருதுன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்க ஆரம்பித்தாலே அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை அடுத்த லெவலுக்கு போகும். அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை அவங்களுக்கு தேவையான உதவி செய்யணும். அடுத்தது, நம்ம திறமைகள், குழந்தைகள் எந்த வகையில் திறமையாக இருக்கிறாங்க இதை வந்து நம்ம தான் தாய் தந்தையாக இருக்கிறவங்க தான் அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் வந்து அந்த திறமையை வளர்த்து கொண்டு அதில் முன்னேறதுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யணும். அடுத்தது பாதுகாப்பு. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு பாதுகாப்பு இப்போ ஒரு முக்கியமாக இருக்குது. முன்னாடி வந்து இந்த பாதுகாப்புலாம் நம்மன்னு இல்லை சமுதாயமே பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. சமுதாயம் பாதுகாப்பு எந்த குழந்தைக்கும் இல்லை. நம்ம தான் நம்ம குழந்தைய பாதுகாப்பு. அதுக்கு என்னது நல்லது எது கெட்டது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறைகள் அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இது வந்து தலைவன் தலைவியாக இருக்கிற ஒரு கடமையாக நான் இது சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் இடத்துல நம்ம தலைவர் டைட்டில் ஹெட்டிங்கே எப்படி இருக்கிறோம். ஒன்று 2 விதமாக பிரிக்கலாம். நம்ம வந்து தலைவராக இருக்கிற பொசிஷனில் இருக்கலாம் அல்லது நமக்கு மேலே தலைவராக இருக்கிறவங்க. இந்த 2 பேருக்கும் காமனாக இருக்கிற ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்து அதை கடைபிடிக்கணும். இப்போ சில இடத்துல வந்து எப்படின்னா நம்ம வந்து ரிப்போர்ட்டடாக இருக்கும், நமக்கு மேலே மேனேஜர்னு இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்றாப்புல என்ன மாதிரி குவாலிட்டி நமக்கு தேவை அப்படின்னு
நம்ம புரிஞ்சுட்டு அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு மேனேஜர்னா அவர் அவர் வந்து எந்த கேரக்டராக இருக்காரு. இப்போ சில கம்பெனிலலாம் என்னன்னா ஒரு வரைமுறைகள் இருக்கும், லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எல்லாமே நம்மளோட இதை போய் கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்காது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்மளோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் என்னோட விருப்பத்தை நான் திணிக்கக்கூடாது. அப்போ என்னென்ன அதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல வேலையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தலைமை பண்பு ஒரு தன்னாலே வரும். அதுக்கு தேவையானது என்னென்னா, அந்த கம்பெனிக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ ஜென்ரல் ரூல்ஸாக இருக்கும், எல்லாமே எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சர்வீஸ் செக்டார்னா அதுக்கு தேவையான வரைமுறைகள் இருக்கும். ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்னா அதுக்கு தேவையான வழிமுறைகள் இருக்கும். அதுக்கு வேற மாதிரி ஃபாலோ இருக்கும். அதுக்கு வேற சட்டத்திட்டங்கள் இருக்கும். இதுவும் அதுவும் மேட்ச் ஆகாது. அப்போ நம்ம ஒரு தலைமை பண்பு வேணும்னா அந்த இடத்துக்கு தேவையான மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது ஒரு தலைமை பண்பு தன்னாலேயே நமக்கு வரும். இது வந்து வேலை வாய்ப்பு இடத்துல உங்களோட பண்புகளை நீங்க கூட்டிக்கணும். அடுத்தது சமுதாயம் அப்படின்னு சொல்றோம். சமுதாயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி குடும்பத்திலேருந்து நீங்க என்ன மாதிரி அவுட்புட்டா வரீங்களோ அதுதான் உங்களோட வேலை வாய்ப்பு அந்த தன்மையில பிரதிபலிக்கும். அதுலேருந்து வர்றவங்க தான் சமுதாயம் தலைவராக இருக்கும். ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம சொல்லுவோம், ஒரு நாட்டில் நல்ல ஒரு தலைவர் அமைஞ்சிட்டா அந்த நாடு வந்து நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு ஆகும் அப்படிமா. அதே மாதிரி சில தலைவர் அமைஞ்சதுனால நாடும் ரொம்ப நாசமாக போன நிலைமையில கூட இருந்திருக்கலாம். அது நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ சில தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களோட பண்புகள் சரியாக இல்லாதனால அந்த நாடு வந்து இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட நாடாக இருக்கலாம். அது நீங்களே நிறைய படிச்சிருப்பீங்க. சில நாட்டில் இந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி இருந்தனால அந்த நாடே அழிஞ்சு போச்சு அப்படின்பாங்க. இந்த உகாண்டால இடி அமீன் அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரி அவங்கெல்லாம் என்னென்னா தான் மட்டும் இருக்கணும், மக்கள் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டதுனால அந்த நாடு ரொம்ப போச்சு. அதே இது சில நாட்டில் சில தலைவர்கள் மக்களுக்காண்டு வாழ்ந்தார். இப்போ நெல்சன் மண்டேலா இருக்கட்டும், மித்த நிறைய தலைவர்களே இருக்கிறாங்க. அவங்க பேரை சொன்னாலே அவங்க அவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி லீடர் குவாலிட்டி என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு ஆர்வம். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்குன்னா நான் அந்த பொறுப்பில் இருக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும். ப்ளஸ் அந்த ஆர்வம் நம்ம அந்த அமைப்போ இல்லை அந்த நாட்டோட பற்றோட இருக்கணும். அடுத்தது புதுமை சிந்தனை. அதாவது புதுமையான சிந்தனைகளை நம்ம கொண்டு இருக்கணும். ஏன்னா பழைய சிந்தனைகள் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன மாதிரி மாறிக்கணும். நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன்னு அதை சொல்லாமல் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியும் நம்மளால் உட்படுத்தி அதை எப்படி நம்ம கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கணும். அடுத்தது பேச்சு திறன். நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒரு முக்கியமானது. ஒரு நாடாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு அமைப்பாக இருக்கட்டும், அதில் வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து முக்கியமாக இருக்கணும். அதாவது அந்த பேச்சு திறமை எப்படி இருக்கணும்னா அந்த புல்லட் பாயிண்டாக சொல்லணும். நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னாலும் மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா பேசணும். நல்ல குணம், கேரக்டர் முக்கியமாக இருக்கும். ஒரு தலைவனை பார்த்து தான் தொண்டன் வழி நடத்துகிறார். தலைவன் கரெக்டாக இருந்தால் அவரை பார்த்து அடுத்தது அந்த தொண்டனும் இருப்பான். தலைவர் தவறாக இருந்தால்னா அதை பார்த்து தவறாக தான் ஆகும். அந்த மாதிரி நல்ல குணம் இருக்கும், தைரியம் இருக்கும். எந்த டெசிஷன் எடுத்தாலும் நம்ம ஒரு போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறாக இருந்தால் கூட தவறு அப்படின்னு தெரிஞ்சால் அதை திருத்திக்கிற மனப்பக்குவத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். நான் தான் தலைவர், நான் எடுத்தது தான் சட்டம் கவுத்தி அப்படின்னு சொல்கிற கேரக்டர் இல்லாமல் நம்ம தவறாக எடுத்தால் கூட அதில் ஃபீட்பேக்கில் இது தவறு அப்படின்னா அந்த தவறு அதை திருத்திக்கிட்டு அதை
ஃபாலோ பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு வரணும். அடுத்தது உறுதி. நம்ம எடுக்கிற எந்த ஒரு இதாக இருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க, அதாவது அந்த உறுதியே மாறவே கூடாது. அடுத்தது கவர்ச்சிகரமாக ஆளுமை ஈர்ப்பு. அதாவது இந்த இந்த ஆளுமை ஈர்ப்புன்னு சொல்கிறது சில ஆட்களுக்கு தான் இருக்கும். உதாரணமாக கட்சி தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு சமுதாய தலைவராக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுமை இருக்கும். அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டமோ ஏதோ ஒரு அமைப்பு ஒரு கூட்டமோ நடந்தால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரோ இல்லை 2000 பேரோ அவங்களால ஈர்ப்புத்தன்மை இருக்கணும். அந்த ஆளுமை ஈர்ப்பு இருக்கணும். அதுக்கு என்ன தகுதி இருக்கோ அதை இந்த சமுதாய தலைவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளும். அடுத்தது அவங்க திறமை. எனக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை மித்தவங்களுக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது எனக்கு இருக்கு திறமை, அந்த திறமையை நான் மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே வர முடியாது. இன்னைக்கு ஒரு ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், அவரோட திறமை தான் இன்னொரு மாணவனுக்கு போகுது. அந்த மாணவன் தான் அந்த சமுதாயத்து தலைவராக ஆகலாம், இல்லை ஒரு கம்பெனி ஓனர் ஆகலாம், ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். அந்த டிரான்ஸ்பர் இருக்கணும். அது அந்த திறமை வந்து இந்த ஒரு சமுதாய தலைவர், அது புது சிந்தனை இருக்கும். அதாவது நான் இருக்கேன், என் ஃபேமிலி, என் குடும்பம், இந்த தவிர வேற எதுவும் சிந்திக்கிற தன்மை தான் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தலைவர்னா என்னன்னா புது சிந்தனையா இருக்கு. தன் குடும்பத்தை தாண்டி இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன தேவை, அந்த மாதிரி ஒரு சிந்தனை. இந்த மாதிரி லீடர்ஷிப்புள்ள குவாலிட்டி இருக்கும் பொழுது தலைமை பண்பு தன்னால் தேடி வரும்பா. அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தலைவர்னா தன்னால் அவங்க பிறப்பால் தலைவராக ஆகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. உழைப்பால் அவரோட திறமையால் தான் தலைவராகலாம். இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அரசியலாக இருக்கட்டும், இல்லை மித்த எதாக இருக்கட்டும். இன்னைக்கு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்டு இல்லாதவன் கூட இன்னைக்கு ஒரு பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை முன்னாடி இருக்கிற சிஎம் மிஸ்டர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அவங்களோட திறமை, அவங்களோட கடின உழைப்பு, அவங்களோட இந்த சிந்தனை, பொது சிந்தனை, இதுதான் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அப்போ என்னன்னா, ஒரு மனிதன் வந்து அவன் தன்னிட்ட இருக்கிற திறமைகளை மித்த சமுதாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது அவங்க தலைவர்களாக உருவாக்கப்படுறார். இதே மாதிரி தான் காமராஜர். அவர் வந்து எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனால் அவர் வந்து மக்களை தவிர சிந்திச்சார். இதே மாதிரி கவிஞர் பாரதியார், அவர் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. அப்போ என்னென்ன சமுதாய பார்வையில் சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த திறமைகள், அந்த குணங்கள், அந்த சிந்தனைகள் இதெல்லாம் வந்து வளர்த்து கொண்டா இந்த தலைமை பண்பு தன்னால் தேடி வரும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த 3 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு லீடர் எப்படி அமைவாங்கன்னா, எல்லோரோடையும், அதாவது என்ன சொல்றதுன்னா, சில தலைவர்களாக இருப்பாங்க, ஒரு லெவலுக்கு மேலே உள்ள ஆட்கள் தான் பேசுவாங்க, கீழே வந்து பேச மாட்டாங்க. அப்படின்னு இருந்தால் அந்த தலைவர் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு பிரகாசமாக வரமாட்டார். இப்போது இந்த டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், அல்லது டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்கிற மக்கள்கிட்ட பழகிறத விட சாதாரண மக்கள்கிட்ட பழகிறது தான் அவங்க விரும்பினாங்க. ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அந்த கீழ் உள்ள மக்களை விரும்ப ஆரம்பித்ததுனால தான் அவங்க ஒரு மகத்தான ஒரு தலைவராக மாற்றப்பட்டார். அது வந்து சிலவங்களுக்கு தான் அமையும். இப்போ அந்த மாதிரி ஒரு தலைவர்கள், இளம் தலைவர்கள் அந்த கொள்கை மாற்றி மக்களை ஈர்க்கிற தன்மை வருது, நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போ கூட அரசியலில் புதுமையாக வந்த விஜயை கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு மக்கள் தலைவர். அவர் வந்து இந்த அரசியலுக்கு வந்த பிறகுதான் அவர் வந்து என்ன செஞ்சார், பொதுமக்கள் செஞ்சார்னு தெரியுது. ஆனால் அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட கிடைக்க வருமானத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்தாருன்னு யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இப்போது பிரபலமாகுது. என்னென்னா ஸ்டேட்டில் லெவலில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு உள்ள குழந்தைகளுக்கு கூப்பிட்டு அவங்கள ஒரு அங்கீகாரம் பண்ணுறாங்க.
பண்ணி அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்ன உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பொது சேவை, அதை செய்யும் பொழுது தான் ஒரு தலைவராக உருவாக்கப்படுறார். அப்போ என்னென்ன, எப்போ தலைவர் உருவாகிறாருன்னா அவங்க எந்த சிந்தனையை செயல்படுத்த ஆரம்பித்தோன்னா அவங்க ஒரு தலைவராக உருவாக்குறாங்க. இதை மாதிரி இளைஞர்கள் இந்த நிறைய வழியில் பொதுமக்களுக்கு செய்யும் பொழுது தலைவன் உருவாக்கப்படுவார் என்று சொல்லிட்டு இந்த தலை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய விதத்தில் நம்ம பேசலாம். அதாவது எந்தெந்த நம்ம உடம்புக்கு எப்படி தலை முக்கியமோ, எனக்கு எந்த ஒரு பார்ட்டில் பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கீழே விழுந்துடுறோம், ஒரு அடிபடுதுன்னு வைங்களேன், உடனே அந்த மூளை என்ன சொல்லுதுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு, அதாவது எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு தகவலை கொடுக்கு. ஏன்னா அந்த இடத்துல போய் அந்த உடனே அந்த பிளட்டு வந்து உரையிறதுக்குள்ள கமாண்ட் கொடுக்குது, அந்த உரையிற தன்மை வருது. இதெல்லாம் வந்து வித்தின் செகண்டில் செய்யுது. அப்போ எப்படின்னா தலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு செயலை செய்யறதுன்னா அதை இம்மிடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், டிலே பண்ணக்கூடாது, அது நல்ல ஆக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தலை ஒரு முக்கியமான உடல் உறுப்பில் ஒரு முக்கியமான பாதியாக இருக்கிற மாதிரி ஒரு செயல்திறமை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லை ஒரு சர்வீஸ் செக்டார் கம்பெனி நல்ல ஒரு லெவலில் இருக்கணும்னா அந்த டெசிஷன் மேக்கிங், குயிக் டெசிஷன் இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த கம்பெனி ஒரு தலைமை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் வந்து உடனே தீர்வு காண்ற மாதிரி அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த தலைமை ஒரு நல்ல ஒரு தலைமையாக இருக்குன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லி என்னோட விருப்பத்தையும் சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நட்புலருக்கும் மற்றும் இங்கு எல்லோரும் இங்கு கலந்து கொண்ட எல்லோருக்குமே என்னோட வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான ஒரு உரை கலை என்ற இடத்துல ஆக்சுவலி கலை என்ன, தலைவர்கள் பல நாட்டோட தலைவர்கள் சர்வாதிகாரமா இருந்திருக்கிறாங்க, மற்றும் மக்கள் நலனோட நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல அது சொல்லி ஒரு தலைவர்னா வந்து ஒரு குடும்பம் மட்டும் சிந்தனை பண்ணாம பொது வழியில மக்களை பத்தி சிந்தனை பண்ணுன்ற ஒரு விஷயமும், அதே சமயம் எல்லாரோட திறமையும் வெளிப்படுற ஒரு பண்பு ஒரு தலைவருக்கான பண்புன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி உங்களே நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேரை பல தளங்கள்ல அறிமுகப்படுத்தி அவங்க திறமையும் வெளிப்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க. அந்த மாதிரி நிறைய கல்விகளை பற்றி பல செய்திகள், அருமையான செய்திகள் உங்களுக்குடைய பாணியில் அழகாக சொன்னீங்க. நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சூழ்நிலை கொண்டாடும் நபர்கள் நம்ம தரத்துல இருந்தால் அவங்க கை வைக்கலாம், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கும். ஐயா வணக்கம் ஐயா. சொல்றீங்க. இன்னைக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நேற்று ஆக்சுவலா அவருடைய டேட் அபிஷியல் டேட் ஆஃப் பர்த், இன்னைக்கு கொண்டாடுறது வேலூர் மத்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. அந்த இதுல ராமகிருஷ்ண பரமஹம்சர். நன்றி. அப்புறம் ரமேஷ் ஒரு நிமிஷம், சாரி ஃபார் தி இன்டர்வியூ. இன்னைக்கு ரம்ஜான் மந்த் பிகினிங். சூப்பர் சார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாத்தீங்கன்னா நான் படிச்சது சிதம்பரத்துல இருக்கிற ராமகிருஷ்ண வித்யாசாலா உயர்நிலைப்பள்ளி. ஐயா, இன்னைக்கு ஊவேசா அவர்களுடைய தமிழ் தந்தை, தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுடைய பிறந்த நாளும் இன்னைக்கு. கண்டிப்பா சார். இன்னைக்கு அருமையான நிகழ்வுகள். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பிறந்த நாள், ஊவேசோட பிறந்த நாள், ரம்ஜானுடைய ஆரம்ப நாள், இது எல்லாம் சேர்ந்து அருமையான ஒரு நாளா இருக்கு. நம்ம அனைவரும் சேர்ந்து அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுமணத்தை கொண்டாட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம் வாழ்த்துக்கள் போய் சேரணும்னு வேண்டிப்போம். அதே சமயம் குழந்தை பருவத்தோட அந்த வர வேண்டி அதுக்கான பிரார்த்தனையை கொடுத்து உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல்நலம், மனநலம் பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு வார்த்தைகளை தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள போகலாம்.
இன்று முதலாவதாக மில்டன் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் நன்றி ரமேஷ் சார். ரமேஷ் சார் சொன்னது போல நாராயண சார் வந்து ஒரு வித்தியாசமான தலைவர், தலைமை பண்புடையவர். எப்படின்னா, இப்போ ரமேஷ் சார் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து சொன்னாரு, எனக்கு பல வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. அதே போல அருணகிரி சாரை வந்து சில தளங்களுக்கு அவர் கூட்டின்னு வந்தது எனக்கு தெரியும். ஸோ அவர் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் அருணகிரி சார் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதாவது எப்படின்னா அவர் வந்து கையை பிடிச்சி கூட்டு போயிடுவார். அதே போல தான் எனக்கும் வந்து ஸ்ரீலங்கா அந்த வேர்ல்டு லெவலில் பேசுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஸோ அது வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு அவர் பேசும்போது பல காரியங்களை சொன்னார். குடும்பத்தை பத்தி, சமுதாயத்தை பத்தி, நம்முடைய சூழல்கள்ல இதெல்லாம் வந்து தலைவர் எப்படி வர்றதுன்னு அவருடைய அனுபவத்துல இருந்து சொல்றாரு. ஒரு சிறந்த நூலகராக படித்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து பயின்று, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு வந்து சமூகத்துல வந்து அவர் சொன்னது போலயே அவர் இருக்காருன்றது ஒரு பலருக்கும் என்ன சொல்றது, ஒரு விளக்கா இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிக மகிழ்ச்சி அவருடைய உரையை இன்று கேட்பது, அவரோடு இருப்பதும் மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்லி கேட்க நகரில் இருக்கிற மட்டும் இல்லை, எங்க எல்லா உள்ளத்திலையும் இருக்காரு சொல்றேன். ஒன்று. அப்புறம் வந்து இது என்ன சொல்றது, அடியே நாளை தினம் பேசுகிறேன். அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார் ஃபீட்பேக்கு. வரும் நாளை அவருடன் எதிர்பார்க்கிறோம் எல்லாரும். வேற யாராவது இன்னும் கை வைத்து ஆரம்பிக்கவில்லை? வீரசேன ஐயா, வாங்க ஐயா. ஆபத் பாந்தவன். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புணரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். ஐயா இன்றைய பொலிவாளர் அவர்களுக்கு நன்றி மிகுந்த வாழ்த்துக்கள். அவர் எல்லாரும் இப்போ பின்னூட்டம் விட்ட மாதிரி 3 பகுதியாக பிரிச்சுக்கிட்டு தலைமையை குடும்பத்துக்கு நம்ம ஆற்ற வேண்டியது, அடுத்தது பணி நிமித்தம் அல்லது தொழில் நிமித்தமாக, அதில் அடுத்தது சமுதாயம்னு அந்த சமுதாயத்தில் ஏறத்தாழ 10-11 இதுக்கு கொடுத்துருக்காரு. குடும்பத்தில் சொன்னப்போ ஒன்று சொன்னார், முன்னெல்லாம் குழந்தைகளை பாதுகாப்புங்கிறது நம்ம அவ்வளோவா கவலைப்பட வேண்டியில்லை. உண்மை அது. உலகமே பாதுகாக்கும். 3வது தெருவில் இருக்கிற ஒரு பையன், நம்ம பையன் அங்கன்னா, என்னடா இங்கே நிற்கிற இவ்வளோ நேரத்தில், வீட்டுக்கு போகலையா, இவ்வளோ நேரத்தில் இங்கே நிற்கலாமா நீ அப்படின்னு பாதுகாப்பாங்க. அதெல்லாம் குறைஞ்சி யாரே என்ன, பக்கத்து வீடு யார் என்னங்கிற லெவலுக்கு போயிட்டது ஒரு வேதனையான விஷயம். பாதுகாப்புங்கிறது ஒரு பெரிய இது. அதில் இன்னொரு செய்தியும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிறது, அந்த பையன் அந்த மாதிரி 3வது தாத்தா இது பண்ணா கூட உடனே பவ்யமா, இல்லை தாத்தா நான் இதுக்காக வந்தேன் அதுக்காக வந்தேன் ஒரு பவ்யமா சொல்லி, நீ யாரையா என்ன கேட்கறது அப்படின்னெல்லாம் சொல்லாம அந்த மாதிரி ஒரு காலமும் இருந்தது. ஐயோ நான் இப்போ உடனே போயிடுவேன் தாத்தா, கோச்சுக்காதீங்க தாத்தா அப்படின்ட்டு ஓடுறது, இதெல்லாம் ஒரு காலமாக இருந்தது. அதுவுமே இப்போ மாறிக்கிட்டு இருக்குங்கிறது வேதனையான விஷயங்கள்லாம் அதில் ரொம்ப நம்ம பார்க்கணும். இந்த ச தொழில் இதில் ரைட்டு எல்லாமே இது மாதிரி சமுதாயத்திலேன்னு வர்றப்போ மட்டும் ஒரு இதை சொல்லிக்க நினைக்கிறேன். இன்று அரசியலில் வர்றவங்கெல்லாம் பற்றிய ஒரு செய்தியை சொன்னார். அப்போ என் மைண்டுக்கு வந்தது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பதவி வேணும்னு நான் ஏதோ செஞ்சுருக்கேன், ஏதோ பண்ணிடுறேன், வெறும் பதவி ஆசையில் நான் வர்றேன்னா அது ஒரு நிலை. ஆகா இவ்வளவு காலம் எனக்கு ஆயிடுச்சே, நான் இந்த மாதிரி மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்யலாமேன்னு வரேன். இது யாருக்கு தெரியும்னா அவங்களோட மனசுக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு எது தெரியுதோ தெரியலையோ, அது உண்மையா இருந்தா நிச்சயமா நல்லா நன்மையா அமையும். இவ்வளவு காலம் போயிடுச்சு, இனிமே செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இந்த இதுன்னு அது மாதிரி. அதனால நம்ம பண்புகளையும் வளர்த்துக்கிட்டு இந்த 3 நிலைகள்லையும் நம்ம உயர்ந்து நிற்கிறதுக்கும், சமுதாய பணியா ஏதோ செய்யறதுக்கும் பெரிய செய்திகள ரொம்ப செய்திகள குடுத்துருக்காங்க. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வீரசேன் சார். நீங்க சொன்ன மாதிரி தாத்தா 3வது வீட்டு தாத்தா கேட்டாலே பதில் சொல்லி பயந்து போன காலம் போய், இப்ப நம்ம வீட்டு தாத்தாவே கேட்க முடியாத சூழல் மாறிடுச்சு. பெரும்பாலும் எல்லாரையும் சொல்ல வரல. தேங்க்யூ. சிவகனி மேடம். அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த சென்ஸ்
நம்ம வந்து எப்படி கைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில சொல்லி, அதுக்கப்புறமா அந்த சொசைட்டில கொண்டு வந்து முடிச்ச விதம் ரொம்ப அழகா இருந்ததுங்க சார். வாழ்த்துக்கள் சார். ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நம்மளுக்குள்ளேயும் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. தேங்க் யூ ஸோ மச் சார். சார் வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ மேடம். ஃபீட்பேக்கு ஜெகநாதன் சார். நன்றி ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். நாராயணன் அவர்கள் சிறப்பா பேசினாங்க. 3 இடத்துல தலைமை பண்புகளை பத்தி, அதாவது குடும்பம், சமுதாயம் அண்டு ஒரு தொழில். இந்த தொழில்ல, தொழில் துறைகள்ல இல்லைன்னா அலுவலல் துறைகள்ல 3 இடத்துலயும் தலைமை பண்புகளோட இருந்தா எந்த அளவு நல்லா இருக்கும் அப்படின்றத சிறப்பா பேசினாங்க. அதே மாதிரி அதுல வந்து அவர் வந்து சமுதாயத்துல வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம வந்த தலைவர்களை பத்தி சொன்னது நல்லா இருந்தது. அந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல வந்திருக்காங்க. அவர் விஜயை பத்தி சொன்னதுல அந்த இதுவும் கரெக்ட் தான். அதாவது இனிஷியலா அவர் வரும்பொழுது அந்த கொஞ்சம் நிறைய +2 முடிச்ச மாணவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இப்பொழுது அந்த சூழ்நிலை வேற மாதிரி போயிருக்கலாம். அது வேற விஷயம். அது போக போக தெரியும். அவரோட செயல்பாடுகள் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அவர் நடிகர் அப்படின்றதுனால நம்ம மறுத்தர முடியாது. அவருக்கு விருப்பம் இருக்குது, வராரு. வீரசேகரன் ஐயா சொன்ன மாதிரி அவரோட மனதுல நாட்டுக்கு நல்லது செய்யணுன்ற ஐடியாவோட வந்திருந்தா சந்தோஷம்தான். அது அது நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய சங்கடங்கள் வரலாம். அது ஏன்னா கூட இருக்க மற்ற பார்ட்டிகளோட அதாவது மற்ற பார்ட்டிகளுக்கு கம்பீட் பண்ணி வரணும்னும் பொழுது அவங்களோட ஸ்ட்ராட்டஜில நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அவர் சொன்ன மாதிரி வீரசேகரன் ஐயா சொன்ன மாதிரி அந்த எண்ணம் நல்லா இருந்தா எல்லாருக்கும் நல்லதுதான். எந்த தலைவர்களா இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பேசிட்டு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆக்சுவலி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். யார் தலைவராக இருந்தாலும் மக்கள் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. மக்களுக்கு நன்மை மட்டும் செஞ்சாங்க கண்டிப்பாக. பட் முழுமையாக நம்ம என்ன நினைச்சு வந்தோமோ அதை பொது வழியில் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா ஒரு சின்ன சந்தேகம் இருக்கதான் இருக்கும். பல விஷயங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதுவும் கரெக்டான ஒரு விஷயம் தான். தாமோதரன் ஐயா, தோழருக்கு இனிய காலை வணக்கம். நாராயண் சார் செக்ஷன் என்றால் மிக சிறப்பாகவே அமையும். அதுவும் தலையை பற்றி பேச வேண்டுமென்றால் அவரே ஒரு தலைதான், நாராயணன். முதலில் குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகளிடம் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டால் அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏனென்றால் சில பிள்ளைகளை கவனிக்கவே மாட்டார்கள், ஏதோ அவர் போக்கில் விட்டு விடுவார்கள். ஆனால் அம்மா அப்பா பிள்ளைகளை கவனித்து வளர்த்தால் பிள்ளைகள் எந்த நினைவில் அவர்கள் வளர்கின்றார்கள் என்பதை கூட இருந்தே கவனிக்க வேண்டும் என்றது குடும்பத் தலைவருக்கு அது சிறப்பான ஒரு கூறியிருக்கின்றார். குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளை பாசத்துடன் வளர்த்தால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை கவனித்து அவர்கள் போக்கில் விட்டு பிள்ளைகளை நல்ல வழியில் திருப்புவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் பிள்ளைகள் போக்கை தாய் தந்தையார் தான் கவனிக்க வேண்டும். இரண்டாவது, தொழில்துறையில் நாம் தான் வல்லவர் என்று நினைக்க முடியாது. ஏனென்றால் நம்முடன் வேலை செய்யும் அத்தனை தொழிலாளர்களும் அவரவர் மனதில் என்ன நினைக்கின்றார்களோ என்பதை புரிந்து கொண்டு தலைமை பண்புக்கு ஏற்றபடி அந்த தொழிலாளர்களை நடத்தி சென்றால் தொழில் ஒரு சிறப்பாக அமையும். 2, சமுதாயத்தில் யார் வேண்டுமானாலும் தலைவராக முடியாது. தலைவருக்கு தகுந்த எண்ணங்கள், உக்திகள் நம்முடன் இருப்பவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அப்போதுதான் நம்மை அவர்கள் உயர்த்துவார்கள். இல்லையென்றால் நாம் விருப்பப்படி செய்தால்
நம்முடன் யாரும் வரமாட்டார்கள். சுயநலம் என்றுதான் தலைவரை நினைப்பார்களே தவிர, பொது நலத்தில் தலைவர்கள் எண்ணங்கள் செயல்பட வேண்டும். தலைவன் என்று கூறிவிட்டால் மட்டும் போதாது. தலைவனுக்கு தகுந்தால்படி அவன் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கும், உடன் இருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஒரு சிறப்பாக அமையும். தலைமை பண்பு ஒரு சமுதாயத்தின் தலைமை பண்பு என்பது நாமாக தேடி செல்வது அல்ல, மக்களால் கொடுக்கப்படுவது. மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதைத்தான் நாமும் நினைக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று பல கருத்துக்களை நாராயண சார் அவர்கள் மிக சிறப்பாக விளக்கியிருக்கின்றார். நன்றி சார். உங்களுடைய தலைமை பண்பில் நாங்களும் ஒரு வருடம் சில வருடங்கள் நட்புலையில் இணைந்திருக்கின்றோம். அந்த தலைமை பண்பு உங்களை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கின்றது என்றால் நட்புலரைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமன் சார். அருமையான உண்மைன்ற ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நீங்க பேசின அத்தனை விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம். தேங்க்யூ. சுனிதா மேடம், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சார், செஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். ஒரு குடும்பத்தில், ஒரு தொழில் செய்கிற இடத்துல, ஒரு சமூகத்தில் ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸலண்ட்டாக கொண்டு போனீங்க சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். Hello, sir. Good morning. Good morning to all. சொல்லுங்க மேடம். Yes, sir. Good morning, sir. Once again, thank you, sir, Mr. Narayanan, sir. அவருடைய டுடே செஷன் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் வேல சார் வந்து சொன்னாங்க. இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். நம்ம மூணு டிவிஷன்ல சார் வந்து அவங்களுடைய தலைப்பெடுத்துக்கிட்டு இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதே நேரத்துல ஒரு விஷயம் தான் நல்லா புரியுது. லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். லீடர்ஷிப் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த பொசிஷன், இட் இஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது சாரே வந்து ஒரு ஹெட்டு, சார் வந்து ஒரு தலைவர், குட் லீடர் அப்படின்னு உங்க எல்லார் மனசுலயும் அவரு, ஏன்னா நான் வந்து இப்பதான் உங்களோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து சொல்லும் போது எல்லார் மனசையும் அவர் ஆக்குபை பண்ணியிருக்காரு. அப்ப ஹீஸ் ஏ குட் லீடர். அவருடைய எண்ணிய செயல்கள் விட அவர் நம்ம மனசுல எவ்வளவு இடம் பிடிச்சிருக்காரு அஸ் எ லீடரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் மிஸ்டர் நாராயண சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிரசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ மஞ்சுளா மேடம், உங்கள் ஃபீட்பேக்கு. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு சுனிதா மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்ததுக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாரும் கொடுத்து முடிச்சிட்டோம். இன்கால் மெசேஜஸ் படிச்சிடுறேன். கண்ணன் ராஜன் சார் வந்து அருமையான சொற்பொழிவு. உழைப்பால் உயர்ந்த தலைவர்கள் தான் மக்கள் மத்தியில் பாராட்டப்படுவார்கள். சிறந்த டேக்அவேன்னு போட்டிருக்காங்க. லாவண்யா மேடம், நைஸ் செஷன், தேங்க்யூ, ஹேவ் ஏ நைஸ் டே ஆல் ஆஃப் இன் போட்டிருக்காங்க. சண்முகரமணி சார் வந்து எக்ஸலண்ட் செஷன் பிரதர் அபவுட் தலைவர் வித் நைஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 3 டிவிஷன்ஸு, தேங்க்யூ, வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. அருமை. எல்லாருமே அவங்களோட ஃபீட்பேக் அழகாக கொடுத்து சென்றிருக்கிறாங்க. இப்போது நம் தலைவர் நாராயணனுக்காக ஒரு நிமிடம் உங்க ஏற்புரை எடுத்துக்கலாங்க. வணக்கம். திருப்பி வாய்ப்பு கொடுத்ததுக்கு வணக்கம். அது சொன்ன மாதிரி மேடம், ஒரு தலைவர் வந்து உருவாக்கப்படுவார், உங்களோட கேரக்டர் தான் அந்த தலைவராக மாறுது. அதாவது எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, விபத்துன்னு சொல்லுவாங்க. யாரும் எதிரே பார்க்க முடியாது. அவர்கிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இருந்ததா எப்படின்னு, அந்த மாதிரி தான் இங்கே சொன்ன மாதிரி. இங்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்னையும் ஒரு தலைவராக எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. தலைவராக பார்க்கல, உங்களோட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டாலே உங்களை ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி மாறிடுவீங்க. நம்ம வந்து இன்னைக்கு எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சுயநலம் இல்லாமல்
நீங்கள் என்னைக்கு பொதுநலம் நமக்கு கிடைக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துட்டுனாலே அந்த எண்ணம் வரும்போதே நீங்கள் வந்து சமுதாய தலைவராக மாறிடுறீங்கன்னு அர்த்தம். அது யாரும் அதே மாதிரி உங்களோட கேரக்டரை வந்து இன்னொருத்தர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு சார் யாரோ சொன்னாங்க, யாருன்னு தெரியல, உங்கள் மனசாட்சி தான் உங்களுக்கு ஹீரோ. நீங்கள் யார்கிட்டனாலும் ஏமாற்றலாம், ஆனால் உங்கள் மனசாட்சிட்ட ஏமாற்ற முடியாது. அதுதான் கடவுள்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தப்பு செஞ்சாலும் அது கேட்கும், கரெக்டாக செஞ்சாலும் பாராட்டும், தப்பு செஞ்சால் கண்டிக்கும். இந்த ரெண்டுக்கும் மனசாட்சிக்கு தைரியம் இருக்குது. ஏன்னா அது வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது, இன்னொருத்தர் கிடையாது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக அந்த மனசாட்சியை நம்மளோட ஹீரோவாக எடுத்துக்கிட்டா, அந்த ஹீரோ என்ன சொல்கிறாரு, தப்புன்னு சொன்னால் நம்ம தப்பு செய்யாமல் அதிலிருந்து வெளிப்படவும், ஒரு பாராட்டினா ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு நினைக்காம அதையும் கடந்து போகிற மாதிரி நம்ம மனநிலையை வச்சுக்கிட்டா நிச்சயம் நம்மளும் ஒரு தலைமை பண்போட வரலாம் அப்படின்னு சொல்லுது என்னோட ஏற்புரையோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நாராயணன் சார், அருமையான ஒரு ஏற்புரை கொடுத்தீங்க. ஸோ எப்போவுமே பொது நலனோட நம்ம இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம வாரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிடிச்ச பணமாக இருக்கலாம், நம்ம உடல் உழைப்பாக இருக்கலாம், நம்மளுடைய திறமையா இருக்கலாம், நாலெட்ஜ் ஷேரிங் கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ நம்மளால் முடிஞ்ச எந்த விஷயத்தை வேணாலும் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தலைவர்கள் தான். அந்த வகையில் நம்ம நற்புலரில் பங்கேற்பார்கள் அனைவரும் தலைவர்கள் தான் என்று கூறி, ஸோ இன்று அருமையான ஒரு நிகழ்வு கொடுத்த நாராயண் சார் அவர்களுக்கும், அழகாக கடைசி வரை இணைந்து அருமையான தங்களது பொன்னான ஃபீட்பேக்களை கொடுத்த அனைவருக்கும், வேலை நிமித்தம் காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, ஸோ நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் இதே தலைப்பில் சந்திப்போம்.